செம்மொழி என்னும் மகுடம் சூடி சிறந்தே பிறந்த மொழியாகிய தாய்மொழியாம் எம் தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அப்துல் கலாம் ஐயாவை மக்களிடம் ஈர்ப்பது அவரின் சாதனைகள் மட்டுமல்ல, அவரின் நற்பண்புகளும் எளிமையும் மற்றும் மனிதாபிமானமும் தான். இப்படிப்பட்ட மனிதரை பற்றி இன்று நான் பேசப்போவதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைந்து எனது உரையை தொடங்குகிறேன். அப்துல் கலாம் ஐயாவிற்கு பிடித்ததும் திருக்குறள் தான், எனக்கு தெரிந்ததும் திருக்குறள் தான். அவர் வாழ்க்கைக்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் திருக்குறள் இருந்திருக்கிறது என்று அவர் பலமுறை மேடை பேச்சுகளில் கூறியிருக்கிறார். எங்கேயும் எப்பொழுதும் ஒரு திருக்குறள் புத்தகத்தை கையிலே வைத்திருப்பாராம். என் வாழ்வில் திருக்குறள் என்னும் ஒரு நூலையும் அவர் வெளியிட்டுள்ளார். அப்படி இருக்கையில் திருக்குறள் என்னும் மரநூலின்படி அற வாழ்க்கையை நமது இந்தியாவின் ஏவுகணை மனிதர் எப்படி வாழ்ந்தார் என்பதை பற்றி இன்று நாம் சிறிதளவு காண்போம். முதலில் அவருக்கு மிகவும் பிடித்த குறள், அவர் வாழ்க்கைக்கு வளம் சேர்த்த குறள், அறிவு அற்றம் காக்கும் கருவி செறிவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அறிவு என்பது நம்மை அழிவிலிருந்தும் பகைவரிடத்திலிருந்தும் காக்கும் கருவியை போன்றதாம், கோட்டையை போன்றதாம். அப்துல் கலாம் ஐயாவை வறுமையிலிருந்து மீட்கச் செய்தது அவரின் கல்வி அறிவும் கேள்வி அறிவும் மற்றும் வாழ்க்கை அறிவுமே ஆகும். இரண்டாவது, புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும். நட்பு மேற்கொள்வதற்கு பல ஆண்டு பழக்கம் வேண்டியதில்லை, ஒரு உணர்ச்சியே போதும் என்கிறார் திருவள்ளுவர். அப்துல் கலாம் ஐயா தனது பாலிய வயது நண்பர்களாகிய ராமநாத சாஸ்திரி அவர்கள், அரவிந்தன் அவர்கள், சிவபிரகாசன் அவர்களை பற்றி மேடை பேச்சுகள் பலவற்றிலும் பேசியுள்ளார். அது மட்டுமன்றி அவரின் சுயசரித்திர புத்தகமான அக்னி சிறகுகளிலும் எழுதியுள்ளார். நாம் எப்படி நட்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் அவர் உணர்த்துகிறார். மூன்றாவது, நம் அனைவருக்கும் தெரிந்தது புரிந்தது, சிலருக்கு பிடித்ததாக கூட இருக்கும். ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் மகனை சான்றாளன் என பலர் கூறுவதை கேட்ட தாய் தன் மகனை பெற்ற பொழுது அடைந்த துன்பத்தை விட 100 மடங்கு இன்பத்தை பெறுவாராம். அப்துல் கலாம் ஐயா ஆன்றோராலும் சான்றோராலும் பாராட்டப்பட்டவர், சான்றோன் என போற்றப்பட்டவர். அவரின் தாய் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார் என்பதை பற்றி நான் கூறி நீங்கள் அறிய வேண்டியதில்லை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு போன்று அப்துல் கலாம் ஐயாவை பற்றியும் அவர் வாழ்க்கையை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் 1000 உள. இருப்பினும் திருக்குறள் 49வது அதிகாரம் காலம் அறிதலில் கூறியது போன்று காலம் அறிந்து நடக்க வேண்டிய சூழல் எனக்கு, ஏனோ எனக்கு கொடுத்த கால அவகாசமும் 3 நிமிடங்களே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.